இல்ல திமுக எதிர்ப்புல எடப்பாடியும் எதிர்க்கிறாரு. ஆனால் வசீகரம் வந்து விஜய்க்கு தான் இருக்கு. வசீகரம் விஜய்க்கு இருக்கட்டும். மணியண்ணன் மூத்த பத்திரிகையில பாத்தீங்கன்னா வசீகரா படம் நடிச்சார். வசீகரா படம் நடிச்சார். அதெல்லாம் நல்லா போவாங்க. நான் கூட வசீகரா படம் எனக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? அது வேற. இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணியண்ணன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அந்த கருத்து கிட்டத்தட்ட 100 விழுக்காடு நானும் ஒத்து போவேன். என்ன கருத்து சொல்லியிருந்தாருன்னா, விஜயால திமுகக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்க முடியும். ஒரு எதிர்ப்பு அலையையோ ஒரு எதிர்வினையோ உருவாக்க முடியும். திமுக இந்த மாதிரி பண்றாங்க, இந்த ஊழல் இருக்கு, குடும்ப அரசியல் பண்றாங்க, உதயநிதிக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பண்ணுவார். இது கடந்த காலத்தில் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க திமுகவை எதிர்த்து. அதையே விஜயம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு வோல்டேஜ் கூடும் அந்த கேம்பெயின் பிரச்சாரத்துக்கு. கடைசியில போய் அறுவடை யார் பண்றதுன்னு இருக்குல்ல. இப்போ நீங்க வந்து வெள்ளாமை பண்ணிட்டு பயிரெல்லாம் பண்ணி விட்டு வந்துட்டீங்க. கடைசியில டிராக்டர் எடுத்துன்னு போய் நெல் வேற யாருன்னா அறுத்துன்னு போட்டா என்ன பண்ணுவீங்க? அறுவடை பண்ணவங்களே பயிரை செய்ய போறாங்களா, இல்ல அவரு விதையை ஒண்டி தூவி விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரெட்டலையில இருக்கவங்க எல்லாம் பண்ணிவிட்டா? இதுக்கு நடுவுல இப்ப செங்கோட்டை நான் டிரான்ஸ்ஃபார்மர் கதை ஒன்று சொன்னேன். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பிஜேபி கரண்ட் குத்துதுன்னா, செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனோட நட்பு பாராட்டுறாரு, செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவோட நட்பு பாராட்டுறாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாலினை சந்திக்க போற மாதிரி இருந்ததாகவும், அத டெல்லிக்கு போனதுனால ஸ்டாலின் வந்து அதிருப்தியில் இருக்கிறதாகவும், அதனாலதான் திமுக அவர் வேண்டாம் நினைச்சதாலும் அதெல்லாம் வந்து திமுகவில் வந்து அவங்களுக்கு அங்க செந்தில் பாலாஜி நல்லா வேலை செய்யறாரு, கொங்குல பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஈரோடுன்னு வரும்போது முத்துசாமி அவர் வந்து அங்க திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. இது எனக்கு வந்து அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றது. உங்களுக்கு தேவையே இல்லாதப்போ அந்த பெட்ரூமாஸ் லைட்டும் அந்த சிமெண்ட்டையும் எங்கே எடுத்துட்டு வந்து வைப்பீங்க? உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்குன்னா நீங்க அதை தேடுவீங்க. இப்போ இன்னைக்கு தாவேக்கால வந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே தேவை இருக்கு. ஏன் நீங்கள் திமுகலையும் அண்ணா திமுகலையும் எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்னலாம் பேசுவாங்கன்றது நீங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பார்ப்பீங்க. ஒரு சீட்டுக்கு 5 பேர் கேட்பாங்க. அந்த 5 பேருக்குமே செல்வாக்கு இருக்கும். அந்த 5 பேருமே சொத்துக்காராக இருப்பாங்க. 5 பேருமே வந்து ஜெயிலுக்கு போனவங்களா இருப்பாங்க, ஊழல்வாதியாக இருப்பாங்க, இல்லை ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறவங்க. இதில் எங்கேருந்து இவங்கெல்லாம் வரப்போகிறாங்க? அதுவும் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. அதனால வந்து செங்கோட்டையன் பேசுறப்ப தாவேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. இல்ல, தாவேகாவுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கறது இல்ல, மக்கள் கொடுக்கறது. ஆனா அதுக்கு உண்டான அரசியல் அவர் பண்ண மாட்டேன்றாரு. டிரான்ஸ்ஃபார்மர் பத்தி பேசுறீங்க. இல்ல, டிரான்ஸ்ஃபார்மர் அது என்னன்னா, இப்போ இவருக்கு பழக்கம். ஒரு வாட்டி கூப்பிட்டா இன்னொரு வாட்டி இவரே போவார், இலவச இணைப்பு மாதிரி. அவரே சொல்லியிருந்தார் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில். ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க கூப்பிட்டாங்க, 2வது வாட்டி நானாக தான் போனேன். சரி, என்னங்க பேசினீங்கன்னா, கருத்துக்கள் பேசப்பட்டது, கருத்துரையாடல் நடந்தது, இப்பொழுது அதை சொல்ல முடியாது, பிறகு சொல்ல முடியும். அதே மாதிரி 6 பேர் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தோம், கருத்துக்கள் சொல்லப்பட்டது, ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னோம். நாகரிகம் கருதி அந்த 6 பேர் பேரை வெளியே சொல்லக்கூடாது. அவ்வளோ நாகரிகம் பார்க்குறவங்க அந்த 6 பேர் எதுக்கு சொல்லணும், மாட்டி விடணும். இப்போ அந்த 6 பேர் நீங்கள் போயிட்டீங்க தாவேகாவுக்கு, உங்கள் விஜய்னு. இப்போ அந்த 6 பேரில் 5 பேருக்கு பயமா இருக்கும்ல.